அவர்களுக்கும், அவரது துணைவியார் அவர்களுக்கும், அவிநாசிபாளையம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும், ராமநாயக்கம்பாளையம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து பொறுப்பு காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பல்லடம் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக நம்மிடம் பணிபுரிந்து, நம்மிடம் மட்டுமல்ல, நம்ம ஏறக்குறைய கொங்கு மண்டலத்தில் சாரை தெரியாத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம சாரை அவங்க தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லாமல் பொதுவாக நம்ம போலீஸ் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய சில துறையை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே நம்ம சார் அவங்களை வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க பழகிறதுல ரொம்ப எளிமையானவர், இனிமையாக பழகக்கூடியவர். ரொம்ப எளிமையான கருத்துக்களை வந்து நம்ம இவங்ககிட்ட இதை தான் பேசணும், இவங்ககிட்ட அப்படின்னு ஒரு கேட்டகரி வைஸ் பார்க்காம எந்த நிலையில் இருக்கிறவங்ககிட்டையும் கூட அவருடைய எண்ணத்தை வந்து எளிமையாக வெளிப்படுத்திடுவார். எதையுமே மனசில் வச்சு வேறு உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற மாதிரி பேசாமல் எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு நபர்களில் மிக முக்கிய நபர் நம்ம உதவி ஆணையாளராக நம்மிடையே இப்போ பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய நம்ம ஐயா அவர்கள். அவரை பற்றி இப்போ பேசக்கூடிய கிடைக்கிற வாய்ப்பை கிடைச்சது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க நம்ம ஒரு சிலரெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இன்க்ளூஸாக பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாதுங்க. எதாக இருந்தாலும் நம்ம ஃப்ராங்காகவே யாருக்கு போய் கேட்டாலும் சரி, எந்த உதவி கேட்டாலும் சரி உடனடியாக செய்யக்கூடியவர். நம்ம அதுவும் இல்லாமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஃபீஸர் ஆர்ஐ சார் வந்து இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகியிருக்காங்க. எப்போவுமே அவங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு கூட பணி புரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கள எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி அவங்கள அன்னெசரியாக எந்த டியூட்டியும் எடுக்கவும் விட மாட்டார். அந்த மாதிரி அவங்கள குழந்த மாதிரி வச்சு பாதுகாப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர் இங்கேருந்து நம்ம செல்லுதில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும், பதவி ஏற்பட்டு செஞ்சுருந்தாலும் நம்மகிட்டேருந்து போகிறாங்கிறது ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. இதனால் நாங்களும் பர்சனலாக சில ஹெல்ப்லாம் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம கேம்பாய் சார்பாகவும் கேட்போம். நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்லேயும் கூட நம்ம இதில் நம்ம ராபர்ட் அவருக்கெல்லாம் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க சார். வேறு சப்டிவிஷனில் போட்டிருந்தா கூட நம்ம அதை மாற்றிலாம் கொடுத்துருக்காரு. நிறையா பேர்த்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அதை சொல்லி எண்ணில் அடங்காத போயிட்டே இருக்கோம், டைமே பத்தாது. அந்தளவுக்கு நம்ம சார் அவங்க பண்ணியிருக்காங்க. அது உருவத்தை பார்த்து நம்ம அவர் ரொம்ப டஃப்பாக இருப்பார் அப்படின்லாம் கிடையாது. உள்ளம் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். இதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக சொல்ல, அவரோட நெருக்கமாக பழகினவங்க, அவரோட பணி புரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த உண்மை அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். எதை வெளியே சொல்ல மாட்டார். சிலதெல்லாம் ஒரு சிலது மட்டும் சொல்லுவார். எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எந்த வகையில் இருந்தாலும் சரிங்க, அவங்க ஒரு செக்ரட்டரியேட் வரைக்கும் அவர் பேசக்கூடிய ஒரு ஆய்வாளராக இருந்து அந்த அளவுக்கு சோர்ஸபுளான ஆள் நான் என் சர்வீஸில் நான் பார்த்ததே இல்லை. உயரதிகாரிகளுக்கு எல்லா பக்கம் பழக்கம் இருக்கும். ஆனால் ஒரு காவல் ஆய்வாளர் வந்து செக்ரட்டரி, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு ஏறக்குறைய எல்லா ஆஃபீஸர்ஸையும் நல்லா பழகக்கூடிய குணாதிசயம் கொண்டவர் நம்ம உதவி ஆணையாளர் அவர்கள். அதில் வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இனிமேல் அந்த மாதிரி வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அந்தளவுக்கு எளிமையாக எல்லா கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லாத்துக்கூடையும் பேசி பழகி அவங்களுடைய நிறைகுறைகளெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவங்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி ஒரு செல்ல பிள்ளையாக, ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து இப்போ உயரதிகாரியாக பதவி உயர்வு பெற்று செல்றாரு. அவர் இனிமேலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சர்வீஸையும் நல்லபடியாக இதே பேரை வச்சு நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்துடனும் அவங்க குடும்பமும் அவரும் நல்லா இருக்கணும்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.